ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் யுவராஜ். இந்த வீடியோவில் நம்ம த லாஸ்ட் லெசன் ப்ரோஸ் பார்க்கலாங்க. இந்த ப்ரோஸோட ஆத்தர் யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்போன்ஸ் டவுடட். ஸோ நம்ம டேட்டா வீடியோக்குள்ள போகலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரான்ஸ்னு ஒரு குட்டி பையன் இருக்காங்க. ஸோ அவன் வந்து ஸ்கூலுக்கு போகிறான். சரிங்களா? ஸோ எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில். ஓகேங்களா? ஃப்ரான்ஸ் நாட்டில் இந்த கதை நடக்குதுங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரியை நம்ம வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து எப்போ எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே பாருங்க, this lesson is set in the days of France-Prussian War. France was ruled by Bismarck. ஸோ இந்த லெசன் வந்து இப்போ இந்த கதை வந்து எப்போ எழுதப்பட்டதுங்க? ஃப்ரான்ஸுக்கும் பிரஷ்யாவுக்கும் நடுவில் சண்டை நடக்கும்போது. சரிங்களா? இப்போ பிரஷ்யான்னு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி, இப்போ இருக்கக்கூடிய ஜெர்மனி, போலாண்ட் அண்ட் ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பார்ட்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தாங்க அப்போ வந்து பிரஷ்யாவாக இருந்திருக்கு. சரிங்களா? அந்த பிரஷ்யாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கு போர் நடந்திருக்கு. ஃப்ரான்ஸ் வந்து அப்போ யாருங்க ரூல் பண்ணிட்டு இருந்திருக்கா? பிஸ்மார்க் அப்படின்றவர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. சரிங்களா? ஸோ வந்து பாருங்க, the Prussians defeated the French and the district of Alsace and Lorraine fell into the hands of Prussians. இப்போ அந்த ஒரு வார் போயிட்டு வந்திருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸை வந்து பிரஷ்யா தோக்கடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ டிஃபீட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க? ஸோ அந்த ஃப்ரான்ஸில் இந்த ஒரு 2 டிஸ்ட்ரிக்ஸ், அதாவது அந்த பிரஷ்யா ஜெர்மனி ஒட்டி இந்த டிஸ்ட்ரிக்ஸுங்க, அது வந்து அல்சாஸும் லொரைன், இந்த 2 டிஸ்ட்ரிக்ஸும் வந்து பிரஷியன்ஸோட ஹேண்ட்ஸுக்கு போயிடுச்சு. சரிங்களா? the oppressors not only wanted the territory but dominated over the language and culture of Germans, thus to take away their identity. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரஸர்ஸ் யாருங்க? இந்த பிரஷியன்ஸ் தானே. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் பண்ணுவாங்கன்னா, இந்த டெரிட்டரி மட்டும், இந்த இந்த நிலத்தை மட்டும் அவங்க பிடிச்சிக்கணும்னு நினைக்கலாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஜெர்மன் லாங்குவேஜ், இந்த ஜெர்மன் கல்ச்சரையும் இவங்க மேலே திணிக்க நினைச்சாங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் இவங்களோட ஐடென்டிட்டி அவங்க மாற்றி அவங்க ஜெர்மன்ஸை மாற்றிடணும்னு நினைச்சாங்க. ரீட் த லெசன் டு ஃபைண்ட் அவுட் வாட் இம்பாக்ட் திஸ் ஹேட் ஆன் த லைஃப் அட் ஸ்கூல். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பிரச்சனைனால ஸோ ஒரு ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்க சொல்கிறாங்க. சரி, ஓகேங்க. ஸோ அப்படியே ஆத்தரை பற்றி பார்த்தலாங்களா? ஸோ ஆத்தர் வந்து யாருங்க? அல்போன்ஸ் டவுடட். இவர் வந்து 1840 1897 வரைக்கும் இருந்திருக்காருங்க. ஸோ இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட். சரிங்களா? அண்ட் ஆல்சோ ஏ ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். த லாஸ்ட் லெசன் இஸ் செட் இன் த டேஸ் ஆஃப் Franco-Prussian War 1872-1871, in which the France was defeated by Prussia led by Bismarck. Prussia then considered of what now are the nations of Germany, Poland and the parts of Austria. In the story, the French districts of Alsace and Lorraine have passed into the Prussian hands. சரி, ஓகேங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சேம் அதே தாங்க சொல்கிறாங்க, மறுபடியும் சொல்கிறாங்க. ஸோ வந்து ஃப்ரெஞ்சு டிஸ்ட்ரிக்ஸான அல்சாஸும் லொரைனும் பெர்ஷியன் ஹேண்ட்ஸுக்கு போயிருதுங்க. ஓகேங்களா? பெர்ஷியா மீன்ஸ் யாருங்க? ஜெர்மனி, போலாண்ட், ஆஸ்திரியா, இது மூணும். சரிங்களா? ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் வாஸ் டிஃபீட்டட் வித் பெர்ஷியா. ஓகேங்களா? ஃப்ரான்ஸ் வந்து பிஸ்மார்க் லீட் பண்ணுறது தோத்துருச்சு. சரிங்களா? ஸோ இதை பற்றி தாங்க, அதாவது அந்த வார் வந்து எப்போ நடந்துச்சுங்க? ஃப்ரான்கோ பெர்ஷியன் வார் வந்து எப்போ நடந்திருக்குதுங்க? 1870 1871 வரைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து 1872-71 நடந்த ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இவர் வந்து அல்போன்ஸ் டவுடட் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட். ஓகே, அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ஸோ புரியும் நினைக்கிறேங்க. ஸோ நம்ம நேராக ஸ்டோரிக்குள்ளே போகலாங்க. ஓகேங்க. ஸோ இப்போ வந்து என்னங்காச்சு, ஒரு குட்டி ஸ்கூல் பையன், அதாவது அந்த ஃப்ரான்ஸுங்கிற அவனோட நேமும் ஃப்ரான்ஸ் தாங்க. ஸோ ஃப்ரான்ஸுன்ற குட்டி ஸ்கூல் பையன் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக போகிறான் ஸ்கூலுக்கு. இன்றைக்கி லேட் பண்ணிட்டான். ஸோ வந்து ஒரு பெரிய பயத்தில், ட்ரெட் மீன்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு பயம் மாதிரி வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? ஒரு சோகமான மாதிரி வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ என்ன பயத்தில் இருக்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா, திட்டுவாங்களே நம்மளை. யார் திட்டுவாங்க? டீச்சர் பேர் எம் ஹேமல். சரிங்களா? எம் ஹேமல் வந்து நம்மளை திட்டுவார். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பார்ட்டிசிபிள்ஸ். ஸோ வந்து நம்ம பார்ட்டிசிபிள்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷ்லேயும் படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி ஃப்ரெஞ்சில் பார்ட்டிசிபிள்ஸ்லேருந்து அவர் எம் ஹேமல் வந்து கொஸ்டின் கேட்கறதா சொல்லியிருக்கிறாருங்க. அண்ட் வந்து இவருக்கு வந்து யாருங்க? ஃப்ரான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிசிபிள்ஸில் ஃபஸ்ட்டு வேர்டு கூட தெரியாதுங்க. சரி, ஓகேங்களா? ஸோ அதனால தான் பயந்துட்டே போகிறாரு. ஸோ நமக்கு இந்த மாதிரி நிறைய அனுபவம் வந்துருக்குங்க. ஸோ அடுத்த நாள் நம்மளோட டீச்சர் நமக்கு ஏதோ டெஸ்ட் வைக்க போகிறாங்க, ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம், டெஸ்ட் வைக்க போகிறாங்க, நமக்கு டெஸ்ட்டில் ஒரு வார்த்தை கூட தெரியாதுன்னா எவ்வளோ பயந்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி பயத்தில் போனாங்க அந்த பையனும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். For a moment I thought of running away and spending the day out of the doors. It was so warm, so bright. ஸோ ஒரு நிமிஷம் அவன் வந்து நினச்சிருக்காங்க, பேசாம ஸ்கூலுக்கு போகாமல் வேறு எங்கேயோ ஓடிடலாமா, போயிட்டு இந்த ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வெளியில் எங்கேயாச்சும் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப அன்றைக்கி வந்து டே வந்து ரொம்ப பிரைட்டாக வார்மாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஓகே, இந்த மாதிரியான விஷயம் நமக்கும் நிறைய பேருக்கு தோணியிருக்கலாம். சரி, ஓகேங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். These birds were creeping at the edge of the woods and in the open field back of sawmill the Prussian soldiers were drilling.
ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஃப்ரெஞ்சு வந்து பிரஷ்யாட்ட தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரஷ்யா வந்து இந்த 2 டிஸ்ட்ரிக்டையும் எனக்கு அல்சாஸையும் லொரேனையும் வந்து கைப்பற்றிட்டனால ஸோ அவங்களுடைய சோல்ஜர்ஸ் வந்து இங்கே உள்ள இந்த ஏரியா உள்ள வந்து இருக்காங்க போலாங்க. ஸோ வந்து ட்ரில்லிங் மீன்ஸ் ஒரு ட்ரைனிங் மாதிரி, ஓகேங்களா. ஸோ மார்னிங் ஒரு வார்ம் அப் ட்ரைனிங் மாதிரி சொல்லலாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாமில் ஒரு மர மில்லு இருக்குதுங்க. ஸோ அந்த மில்லுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியாவில் வந்து அவங்க ட்ரைனிங் எடுத்துருக்காங்க அந்த சோல்ஜர்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள்லாம் உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு இந்த குட்டி பையனுக்கு எப்படிங்க இருக்குது, இட் வாஸ் ஆல் மச் மோர் டெம்ப்டிங் தேன் த ரூல் ஆஃப் பார்ட்டிசிபல்ஸ் பட் ஐ ஹேட் த ஸ்ட்ரென்த் டு ரெசிஸ்ட் அண்ட் ஹரிட் ஆஃப் டு த ஸ்கூல். ஸோ ஓகேங்களா. ஸோ வந்து என்ன சொல்ல வரான் அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ட்டிசிபல்ஸோட ரூல்ஸை விட இந்த விஷயங்கள் வந்து இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. ஸோ ஓகேங்களா, இந்த மாதிரி பறவைகள் கத்துறது, இந்த மாதிரி வெளியில் இருக்கிற விஷயம் பிடிச்சிருக்கு. ஸோ பட் இருந்தாலுமே கூட இவனுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ண ஸ்ட்ரென்த் இருக்குன்னு என்னங்க அர்த்தம், அதாவது ஸ்கூலில் போய் அதெல்லாம் தாங்கி சமாளிக்கிறதுக்கு இவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதாவாங்க. ஸோ அதனால் தைரியமாக ஸ்கூலுக்கு ஹரிட் ஆஃப்னா வேகமாக ஓடுறான். சரிங்களா. ஸோ மீனிங் தெரியல மீன்ஸ் ஒவ்வொரு பேசேஜுக்கான பாட்டம்லேயும் வந்து நம்ம வந்து டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸுக்கு மீனிங் கொடுத்துருப்போம். நீங்கள் அந்த மீனிங்கை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. So next வந்து பாருங்க bulletin board. When I passed the town hall, there was a crowd in front of the bulletin board. ஓகேங்களா. ஸோ அவன் வந்து அந்த ஒரு வேகமாக ஓடுறான் பார்த்தீங்களா. அப்போ வந்து டவுனை தாண்டி வேகமாக ஓடும்போது புல்லட்டின் போர்டு மீன்ஸ் அப்போல்லாம் ஸோ அந்த காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவிலாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரே வந்து ஒரு ரேராக தான் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டின் போர்டு நோட்டீஸ் போர்டு மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, நோட்டீஸ் போர்டு. ஸோ அந்த மாதிரி போர்டு வச்சிருப்பாங்க. அந்த போர்டில் தான் வந்து உங்களுக்கு எல்லா நியூஸும் வருவாங்களாம். சரிங்களா. ஸோ அந்த போர்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே நின்றுட்டு இருக்குதாமாங்க. When I passed the town hall, there was a crowd in front of the bulletin board. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து வேகமாக ஓடும்போது டவுனை கிராஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டின் போர்டுக்கு முன்னாடி பெரிய க்ரௌட் இருக்குது. புல்லட்டின் போர்டு மீன்ஸ் லைக் நோட்டீஸ் போர்டு. ஓகேங்களா. நம்மளோட ஸ்கூல் காலேஜ்லாம் பார்த்துருப்பீங்களா நோட்டீஸ் போர்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு போர்டு இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்கலாம். ஸோ அந்த கூட்டத்தை பற்றி நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, for the last 2 years all our bad news had come from there. The lost battles, the draft, the order of the commanding officers, and I thought to myself without stopping, what can be the matter now. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடைசி 2 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான அதாவது இவங்களுக்கு இந்த மக்களுக்கான கெட்ட செய்தி வந்து எல்லாமே இந்த புல்லட்டின் போர்டு மூலியமாக தான் வருதாமாங்க. சரிங்களா. அதாவது லாஸ்ட் பேட்டில்ஸ், அதாவது பிரான்ஸ் வந்து ஏதாச்சும் போரில் தோத்துச்சு அப்படின்னா அந்த விஷயம். ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா, ஸோ இப்போ பிரான்ஸ் தோத்துருச்சோம்னா பிரான்ஸ் சோல்ஜர்ஸ் எல்லாமே இந்த ஏரியா விட்டு வெளியில் போயிடணும் இல்லைங்களா. ஸோ இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்குள்ளே யார் வருவாங்க, அல்சாஸ் அண்ட் லொரைன்குள்ளே ஜெர்மன் ஆஃபீஸர்ஸ் உள்ள வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய கமாண்ட் என்ன, ஸோ இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புல்லட்டின் போர்டு மூலியமாக தான் உங்களுக்கு வருதாமாங்க. சரி ஓகேங்களா. ஸோ அதனால் இவன் நிற்காமே வேகமாக ஓடிட்டே யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ என்னவா இருக்கும், வாட் கேன் பி தி மேட்டர், இப்போ என்ன விஷயம் வந்திருக்கோ தெரியலையே இந்த புல்லட்டின் போர்டில் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. Then as I hurried as fast as I could, the blacksmith watcher who was there with his apprentice reading the bulletin board called after me, don't go so fast bub, you will get to your school in plenty of time. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக ஓடிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு பிளாக் ஸ்மித் வந்து அந்த ஏரியாவில் அந்த இடத்துல இருந்து இருக்காங்க. அவர் பேர் வாட்சர் ஆமாம். சரிங்களா. அவரும் அவருடைய அப்ரெண்டிஸ்னா அவருடைய அந்த பிளாக் ஸ்மித் அந்த ஒரு ஷெட்டில் ஒர்க் பண்ணுற பசங்க. சரிங்களா. ஸோ அவங்களும் வந்து அந்த புல்லட்டின் போர்டில் நின்று படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து இவனை இந்த ஃப்ரான்ஸ் என்ற குட்டி பையனை பார்த்துட்டு டோன்ட் கோ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேகமாக போகாத, உனக்கு வந்து நிறைய டைம் இருக்கும், உனக்கு பிளண்டி ஆஃப் டைம் இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. ஸோ அதுக்கு வந்து ஃப்ரான்ஸ் என்னங்க நினைக்கிறான், I thought he was making fun of me and reached M. Hamel's little garden all out of breath. ஸோ வந்து அவர் இப்படி அந்த பிளாக் ஸ்மித் அப்படி சொன்னதுக்கு வந்து ஃப்ரான்ஸ் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அவர் வந்து ஃப்ரான்ஸை வந்து ஜஸ்ட் கிண்டல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இதை நினச்சிட்டு வேகமாக ஓடிடுறான். ஸோ அந்த கரெக்டாக அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி எம் ஹேமலோட லிட்டில் கார்டன் இருக்குமாங்க. அந்த கார்டன்ட்ட போனதுக்கப்புறம் தான் மூச்சு வாங்கலாம். சரிங்களா. ஃப்ரான்ஸ் என்ன பண்ண ஓடி வந்தான் இல்லைங்களா. So next பாருங்க. Usually when school began there was a great bustle which could be heard out in the street, and the opening and closing of desk, lessons repeated in unison, very loud with our hands over our ears to understand better, and the teacher is the great ruler rapping on the table. But now it was all so still. அப்படின்னா ஸ்கூல் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும், யூஸ்வலாக அந்த ஸ்கூல் எப்படி இருக்குங்களா, ரொம்ப ஒரு கிரேட் பஸ்டில் அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக் மேனரில் ரொம்ப ஒரு சவுண்டு நிறையா வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறதுல எப்படிங்க இருக்கும், ஒரு ரொம்ப சவுண்ட்லாம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சவுண்டோட தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் வரைக்கும் கேட்குங்களாம்.
எந்த சவுண்டுங்க, அந்த டெஸ்க் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற சவுண்டு. அந்த வந்து யூனிசன் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரியே ரிப்பீட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இப்போ சின்ன வயசில் டேபிள்ஸ் ரிப்பீட் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி விஷயங்கள் போயம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஒட்டுக்க கிளாஸில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய அவங்களோட கைகளால் காதுகளை மூடிட்டு கிளாஸ் சொல்லி பார்க்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ங்க. ஸோ த டீச்சர் த கிரேட் ரூலர் அப்படின்னா அந்த ரேப்பிங் மீன்ஸ் அவருடைய அந்த ஸ்கேலை வச்சு டேபிள் இப்படி தட்டுவாங்க பார்த்தீங்களா. ஸோ தட்டி எல்லாத்தையும் சைலண்டாக சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்கூலில் நிறைய நடந்து ஸ்கூல் ஒரு சவுண்டாக இருக்குங்களாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்களா. ரொம்ப அமைதியாக அப்படியே ஸ்டில் மீன்ஸ் அப்படியே ஒரு அமைதியாக எந்த ஒரு விஷயமும் மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்காமாங்க ஸ்கூலு. ஐ ஹேட் கவுண்டட் ஆன் த கமிட்டேஷன் டு கெட் டு மை டெஸ்க் வித்தவுட் பீயிங் சீன். ஸோ அதாவது ஃப்ரான்ஸ் வந்து என்ன யோசிச்சுட்டு வந்திருக்காருங்க. ஸோ வந்து நம்ம இந்த சவுண்டில் இப்போ ஸ்கூல் வந்து எப்பவும் போல் இந்த மாதிரி நாய்ஸாக தான் இருக்கும், நம்ம யார் கண்ணுக்கும் படாமல் அமைதியாக போய் இந்த நம்மளுடைய பிளேஸுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரான்ஸ் நினச்சிட்டு வந்திருக்காருங்க. பட் இங்கே நடந்தது என்னங்க, ஸ்கூல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. எந்த மாதிரி இருக்குதுங்க, கிட்டத்தட்ட சண்டே மார்னிங் மாதிரி இருக்காமா பாருங்களேன். பட் அஃப்கோர்ஸ் தட் எவ்ரி திங் had to be so quiet as Sunday morning. ஸோ அன்றைக்கி கிட்டத்தட்ட சண்டேனா இப்படி ஸ்கூல் யாரெல்லாம் எவ்வளோ அமைதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் அமைதியாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ என்ன வித்தியாசமாக இருக்கேன்னு ஃப்ரான்ஸ் யோசிக்கிறாரு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். த்ரூ த விண்டோ ஐ saw my classmates already in their places and M. Hamel walking up and down with his terrible iron ruler under his arm. ஸோ அவர் வந்து ஃப்ரான்ஸ் வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறாருங்க. இவருடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக அவங்கவுங்களோட பிளேஸில் ஆல்ரெடி உட்காந்துருக்காங்க. அண்ட் எம் ஹேமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு மேலேயும் கிளை வந்து அவர் நடந்துட்டு இருக்காராமா. அவருடைய டேபிள் அயன் ரூலர், ஒரு அயன் ஸ்கேல் வச்சுருப்பாங்க இல்லைங்களா குழந்தைங்களை மறக்கிறதுக்கு. ஸோ அந்த அயன் ரூலரோட அவருடைய ஆர்ம்ஸ்குள்ளே வச்சுக்கிட்டு அவர் நடந்துட்டு இருக்காரு. ஐ ஹேட் டு ஓப்பன் த டோர் அண்ட் கோ இன் பிஃபோர் எவ்ரிபடி. யூ கேன் இமேஜின் ஹவ் ஐ பிளஷ்ட் அண்ட் ஹவ் ஃப்ரைட்டன்ட் ஐ வாஸ். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஃப்ரான்ஸ் வந்து தனியாக அவர் டோரை ஓப்பன் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் தனியாக உள்ளே போகணுமாங்க. ஸோ அதனால் வந்து அவர் நம்மளே இமேஜின் பண்ணி பார்க்க சொல்கிறார். அவருக்கு எவ்வளோ ஒரு ஷைனஸ், அந்த பிளஸ் மீன்ஸ் ஷைனஸ் ஓகேங்களா. ஒரு ஷைனஸில் வந்து ஃபேஸே வந்து ரெட் ஆயிடுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ எவ்வளோ பயந்துருப்பார் ஃப்ரைட்டன்ட் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் ஹேமல் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். But nothing happened. M. Hamel saw me and said very kindly, go to your place quickly little France, we were beginning without you. ஆனால் இவர் நம்ம ஃப்ரான்ஸ் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலாங்க. கூலாக வந்து எம் ஹேமல் வந்து கைண்டாக வந்து ஓகே உன் பிளேஸுக்கு போ ஃப்ரான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ எல்லாமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஃப்ரான்ஸ் I jumped over the bench and sat down at my desk. Not till then, when I had got a little over my fright, did I see that our teacher had on his beautiful green coat, his frilled shirt, and the little black silk cap, all embroidered, that he never wore except on inspections and prize day. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃப்ரான்ஸ் வந்து ரொம்ப பயந்துட்டாருங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவரோட பெஞ்சுக்கு அவர் போகிறாரு, போய் பெஞ்சில் போய் டெஸ்கில் உட்காந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் தாங்க அவர் ரொம்ப பயந்துட்டார். என்னென்னு பார்த்தீங்க கொஞ்சம் பயந்துட்டார். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய டீச்சர் வந்து அவர் எப்பவுமே போடாத அந்த ஒரு அந்த க்ரீன் கலர் கோட் ஒன்றுங்க. ஸோ அந்த ஃப்ரில்லர் ஷர்ட் அண்ட் வந்து ஒரு கேப், ஒரு பிளாக் கலர் சில்க் கேப் போடுவாங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து எப்போ போடுவாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி இன்ஸ்பெக்ஷன் டேஸ்லையும் அப்புறம் அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த டேஸில் மட்டும்தான் அவருடைய டீச்சர் அந்த எம் ஹேமல் வந்து ட்ரெஸ்லாம் போடுவாராம். பட் இன்னைக்கு ஏன் அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து சின்ன ஒரு பயம் வருதுங்க. பிசைட்ஸ் த ஹோல் ஸ்கூல் seemed so strange and solemn. But the things that surprised me most was to see on the black benches that were always empty the village people sitting quietly like ourselves. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஒரு வித்தியாசமாக தெரியுதுங்க. ஓகேங்களா. ரொம்ப ஃபார்முலாவும் ரொம்ப ஒரு வித்தியாசமாகவும் தெரியுது ஃப்ரான்ஸுக்கு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேக் பெஞ்சஸ் நிறையா வந்து ஃப்ரீயாக இருக்குங்களாம், எம்டியாக இருக்குங்களாமா. ஸோ இன்றைக்கி அந்த எம்டி பேக் பெஞ்சஸில் வந்து வில்லேஜ் பீப்புள், கிராமத்து பீப்புள் எல்லாருமே வந்து உட்காந்துருக்கிறத நினச்சி இவங்கள மாதிரியே அவர் செல்ஃப் மீன்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவங்களும் உட்காந்துருக்கிறத நினச்சி இவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குங்களாம், சர்ப்ரைஸாக இருக்குது. ஓல்டு ஹாசர் with his 3 concerned hat and former mayor, the former postmaster and several others besides. Everybody looked sad. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் அந்த கிராமத்து பீப்பிள் இங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓல்டு ஹாசர் அண்ட் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 3 கன்சர்ட் ஹேட் போட்டிருப்பாருங்களாம். அந்த ஃபார்மர் மேயர் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்த மேயர், அந்த ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னா அந்த அதாவது இப்போ இந்த 2 டிஸ்ட்ரிக்டும் ஜெர்மன் கைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மேயர் போஸ்ட் மாஸ்டர்லாம் அந்த ஃப்ரான்ஸ்லேருந்து இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கலாம் ஸோ இன்னும் மற்ற கிராமத்து ஆளுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உட்காந்துருக்காங்களாம். அவங்க எல்லாமே ரொம்ப சோகமாகவும் இருக்காங்களாம் பார்க்குறதுக்கு.
Hauser had brought an old primer, thumbed at the ends, and he held it open on his knees with his great spectacles லையிங் அக்ராஸ் த பேஜ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டர் வந்து அவருடைய ஓல்டு ப்ரைமர் அப்படின்னா வந்து இந்த சின்ன குழந்தைங்க நம்ம சின்ன வயசில் டேபிள்ஸ் புக் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த பிரைமரி ஸ்கூல் புக்கில் அந்த மாதிரி வந்து அவருடைய பழைய புக்கை கொண்டு வந்திருக்காங்களாமாங்க. அது வந்து இந்த எட்ஜஸில் வந்து தம்பு அப்படின்னா அந்த எட்ஜஸ்லாம் தேஞ்சிடும் இல்லைங்களா கைப்பட்டுப்பட்டு. ஸோ ஆமாங்க, ஸோ அந்த மாதிரி தேஞ்சு ஸோ அதை வந்து அவருடைய கைகளில் பிடிச்சிக்கிட்டு அவருடைய அந்த ஒரு பெரிய கண்ணாடியை வந்து அந்த பேஜஸ் மேலே வச்சிருக்காருங்களாம். while I was wondering about it all, M. Hamel mounted his chair and in the same grave and gentle tone which he had used to me said, my children, this is the last lesson I shall give you. M. ஹேமல்ங்கிறவர் வந்து அவரோட சேரில், அதாவது டீச்சர் வந்து அவரோட சேரில் உட்காந்து ஸோ இவர்கிட்ட அதாவது யார் ஃப்ரான்ஸ்கிட்ட பேசின அதே டோனில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மை சில்ட்ரன், திஸ் இஸ் த லாஸ்ட் லெசன் ஐ கேன் கிவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ இதுதான் நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன் கடைசி லெசன் அப்படின்னு சொல்கிறாரு. த ஆர்டர் ஹேஸ் கேம் ஃப்ரம் பெர்லின் டு டீச் ஒன்லி ஜெர்மன் இன் த ஸ்கூல்ஸ் ஆஃப் அல்சாஸ் அண்ட் லொரைன். The new master comes tomorrow. This is your last French lesson. I want you to be very attentive அப்படிங்கிறாரு. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த ரஷ்யா வந்து ஃப்ரான்ஸை வந்து வின் பண்ணிச்சு இல்லைங்க, ஜெயிச்சிருச்சு இல்லைங்க, ஐ மீன் தோக்கடிச்சிருச்சு இல்லைங்களா. அல்சாஸ் அண்ட் லொரைன் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெர்லின்னா ஜெர்மனியோட கேபிட்டல் அங்கேருந்து ஆர்டர் வந்திருக்காமாங்க. ஸோ அந்த வந்து நியூ மாஸ்டர் புது டீச்சர் வந்து நாளைக்கு வராரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு எடுக்க போகிற கடைசி ஃப்ரெஞ்ச் லெசன். ஸோ ஒரு அட்டன்டிவாக இது கவனிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ ஃப்ரான்ஸுக்கு வந்து இப்போ எப்படிங்க இருக்குது, வாட் தண்டர் கிளாப் வேர்ட்ஸ் வேர் டு மீ. அதாவது ஃப்ரான்ஸுக்கு வந்து இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாகவும் ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்குதுங்க இந்த விஷயங்கள்லாம். இப்போ தான் வந்து நினைக்கிறான் அந்த டவுன் ஹாலில் வந்து அந்த பீப்புள் வந்து அந்த வெர்ச்சஸ் மீன்ஸ் ஒரு சோகமான பீப்புள். சரிங்களா? அந்த டவுன் ஹாலில் அந்த புல்லட்டின் போர்டை பார்த்து அந்த பீப்புளெலாம் ஏன் சோகமாக இருந்தாங்கன்னு இப்போ தாங்க அவனுக்கு புரியுது. புல்லட்டின் போர்டில் வந்து இதுதான் இருந்திருக்கு அப்படின்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிறான். My last French lesson, why I hardly know how to write, I should never learn anymore. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசனா, நமக்கு சரியாக எழுத கூட தெரியாதே ஃப்ரெஞ்சில் ஒன்று சரி எழுத கூட தெரியாதாமாங்க. ஸோ வந்து இனிமேல் நான் வந்து ஏன் லேர்ன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சோகமாக இருக்காங்க. I must stop there then. How sorry I was for not learning my lessons, for seeking birds egg or going sliding on the sar. இப்போ வந்து அவன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஃப்ரெஞ்சு இதனால் படிக்காமல் விட்டோம், நம்மளுடைய லெசன்ஸ் எல்லாம் நம்ம படிக்காமல் விட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறான். ஸோ இதெல்லாம் என்னங்க பண்ணிட்டு இருந்துக்கிறான். ஸோ அந்த பறவைகளோட முட்டைகளை போய் எடுக்கிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சார் அப்படின்னா வந்து அங்கே இருக்கிற ஒரு ரிவருங்க, ஃப்ரெஞ்சில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரிவர் அது. சரிங்களா? ஸோ அந்த ரிவரில் போய் விளையாடுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாங்க அவன் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ சார்னு பாருங்களேன், ஃப்ரான்ஸுக்கும் வெஸ்டர்ன் ஜெர்மனிக்கு நடுவில் கூடிய ஒரு ரிவர். மை புக்ஸ் தட் ஹேட் சீம்டு சச் அ நியூசன்ஸ் a while ago, so heavy to carry, my grammar and my history of the saints were old friends now that I couldn't give up. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஸோ இவனுக்கு எப்படிங்க இருந்திருக்கு, இவனுடைய படிப்பு வந்து இவனுக்கு ஒரு நியூசன்ஸ், இவனுடைய புக்ஸ் எல்லாம் வந்து இவனுக்கு ஒரு நியூசன்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்குதுங்க. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தூக்கிட்டு வர்றதுக்கே இவனுக்கு ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கு. சரிங்களா? என்னோட கிராமர், என்னோட ஹிஸ்ட்ரி, இப்போ இது எல்லாமே இவனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் என்னங்க, இனிமேல் அவங்க பார்க்க முடியாது. ஸோ எப்போவும் அவங்களோட நம்ம இருந்தோமே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் என்னால் இப்போ விட்டு கொடுக்க முடியல. ஸோ இவ்வளோ நேரம் இவனுக்கு நியூசன்ஸை தெரிஞ்சவனோட படிப்பை இப்போ வேணாலும் விட்டு கொடுக்க முடியலங்க. அவன் ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுறான். And M. Hamel too, the idea that he was going away, that I should never see him again, made me forgot all about his ruler and how cranky he was. இந்த கிராமர் அண்ட் ஹிஸ்ட்ரி பற்றி மட்டும் இல்லைங்க, ஸோ எம் ஹேமலை பற்றி நினச்சாலும் இவனுக்கு வந்து ரொம்ப ஒரு சோகமாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேமல் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்ட்ரிக்டான பர்சன் இல்லைங்களா. அப்படி இருந்தாலுமே கூட அவருடைய ரூலர், அதாங்க அந்த ஸ்கேல் வச்சிருப்பார் இல்லைங்களா கையில். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருந்தாலுமே கூட ஸோ அவரை வந்து இவனால் விட்டு கொடுக்க முடியலைங்க. ஸோ அவரை விட்டு பிரியதை நினச்சாலும் இவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எம் ஹேமல், poor man, it was in honor of this last lesson that he had put on his fine Sunday clothes. ஸோ எம் ஹேமல் என்ன நினைக்கிறாங்க, ஸோ அவர் வந்து ஏங்க அந்த நல்ல அந்த கிளாத்ஸ்லாம் எப்போவுமே சண்டேனா இல்லை ஒரு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அன்னைக்கு, ஸோ இல்லாட்டி வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் அன்னைக்கு மட்டும்தான் அந்த க்ரீன் கலர் கோட்டு அந்த கேப்லாம் அவர் போடுவார் பார்த்தீங்களா. ஸோ இன்றைக்கி ஏன் அவர் போட்டிருக்காருன்னு இப்போ தாங்க அவன் புரிஞ்சுக்கிறான். இந்த லாஸ்ட் லெசனுக்கு ஒரு ஹானர் கொடுக்கறதுக்காக அந்த நியூ ட்ரெஸ்ஸை அவர் போட்டிருக்காரு அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த வில்லேஜ் பீப்புள் இப்போ ஏங்க இருக்காங்கன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். சரிங்களா? now I understood old men of the village were sitting there in the back of the room. ஸோ வந்து இப்போ அந்த கிளாஸ் ரூமில் இந்த லாஸ்ட் பெஞ்சஸில் ஏன் வில்லேஜஸ் உட்காந்துருக்காங்கன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஸோ அவங்களும் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க இனிமேல் வந்து ஸ்கூலுக்குலாம் போக முடியாது. ஸ்கூலுக்கு அவங்க எப்போ போயிருந்துருக்கலாம். ஸோ இனிமேல் போக முடியாது இல்லைங்களா. ஸோ அதை பற்றி அவங்க நினச்சி அவங்க வருத்தப்படுறாங்க. அண்ட் தேங்கிங் த M. Hamel's 40 years faithful service. ஸோ M. Hamel வந்து 40 இயர்ஸாக வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்களாம். ஸோ அதை வந்து ஒரு
வாழ்த்துறதுக்காகவும் அவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஷோயிங் their respect for the country and that was theirs no more. While I was thinking of all this, I heard my name called. It was my turn to recite. ஸோ இதை பற்றிலாம் இப்போ இந்த விஷயம் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் பேரை யாரோ கூப்பிடுறது அவனுக்கு கேட்குது. ஸோ என்னன்னு பார்த்தா ஸோ இது அவனோட டேர்னுங்க ரிசைட் பண்ணுறது. ரிசைட் மீன்ஸ் ரிப்பீட் பண்ணுறது. நம்ம கிளாஸில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் வந்து நம்மளை டீச்சர் வந்து ஒவ்வொருத்தராக அந்த நான் படிச்சுட்டு சொன்னதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் ஒவ்வொருத்தரையும் செஞ்சு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ரிசைட் பண்ணுறதுக்கு வந்து இவனுடைய டேர்ன் ஆமா இப்போ சரிங்களா. ஸோ பட் வந்து இவர் எதுவும் தெரியாதுங்களே. வாட் குட் ஐ நாட் ஹாவ் கிவன் டு பி ஏபிள் டு சே தட் அ ட்ரெட்ஃபுல் ரூல் ஆஃப் பார்ட்டிசிபிள்ஸ் ஆல் த்ரூ வெரி லவுட் அண்ட் கிளியர் அண்ட் வித்வுட் ஒன் மிஸ்டேக். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவரால் சொல்ல முடியாதுங்க சரிங்களா. ஸோ ஃப்ரான்ஸ்னால வந்து ட்ரெட்ஃபுல் ரூல் அந்த ரூல் ஆஃப் பார்ட்டிசிபிள்ஸில் சொல்ல தெரியாது. ஸோ மிஸ்டேக் இல்லாமல் சொல்ல தெரியாதுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ட்லேயே மிக்ஸ்அப் ஆகிறாருங்க. பட் ஐ காட் மிக்ஸ்ட் அப் அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு. ஸோ இவருடைய ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்ல ஆரம்பிச்சோன்னே தெரியாமல் அப்படி நின்றுறாருங்க. ஸோ இப்போ வந்து அவருடைய ஹார்ட் பீட் ஆகுது ரொம்ப. ஸோ ரொம்ப மேலே நிமிந்து பயந்துக்கிட்டு பார்க்காம நிற்கிறாருங்க. ஐ ஹியர்ட் எம் ஹேமல் சே டு மீ ஐ ஒன்ட் ஸ்கூல்ட் யூ லிட்டில் ஃப்ரான்ஸ் யூ மஸ்ட் ஃபீல் பேட். ஸோ என்ன சொல்ல வராருன்னா நான் அவங்க திட்ட மாட்டேன் லிட்டில் ஃப்ரான்ஸ் நீ தான் ரொம்ப வருத்தப்படணும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு பாரு. தினம் எவ்ரிடே வி ஹேவ் செட் டு அவர் செல்ஃப். தினம் நம்மளுக்கே சொல்லிக்கிட்டோம் ஐ ஹாவ் பிளென்டி ஆஃப் டைம் ஐ வில் லேர்ன் இட் டுமாரோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டோம். பட் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா எண்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு இல்லைங்களா. அண்ட் நவ் யூ சி வேர் வி ஹவ் கம் அவுட் that's the great trouble with Alsace and she put off learning it tomorrow till tomorrow. ஸோ இவ்வளோ நேரம் அல்சாஸ் அண்ட் லொரைன் ரெண்டையுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தான் என்ன சொல்லியிருக்காங்க அல்சாஸை மட்டும் தனியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த விஷயம் நடக்கக்கூடிய இடம் வந்து அல்சாஸில் தான் இருந்திருக்கு. அல்சாஸில் தான் இப்போ இவங்களே இருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அல்சாஸே வந்து நமக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது என்ன சொல்லுங்க இப்போ அல்சாஸே ட்ரபிளில் இருக்குது. ஸோ நாளிலேருந்து நம்மளால் ஃப்ரெஞ்சு படிக்க முடியாது இல்லையா அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் சொல்கிறாருங்க. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா now those fellows out there will have the right to say you how is it you pretend to be a Frenchman and yet you can neither speak nor write your own language but you are not the worst poor little Frank we are all a great deal to reproach ourselves with. ஓகேங்களா. ஸோ இப்போ வெளியில் இருக்கிற பர்சன்ஸ்லாம் யாருங்க அந்த ஜெர்மன் பீப்புளை சொல்கிறாரு. ஸோ இப்போ ஜெர்மன் பீப்புள் வந்து உங்களை எல்லாம் கேட்பாங்க நீங்கள் ஃப்ரெஞ்ச் பீப்புள்னு சொல்லிக்கிறீங்க ஃப்ரெஞ்ச்மென்னு சொல்லிக்கிறீங்க ஆனால் உங்களுடைய ஓன் லாங்குவேஜான ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் உங்களுக்கு எழுதவும் தெரியல பேசவும் தெரியல. ஸோ நீங்கள் எப்படி வந்து உங்களை நீங்கள் ஃப்ரெஞ்ச்மென்னு சொல்லிக்கிறீங்க ஸோ அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா சொல்றாருங்க. ஸோ நீ வந்து ஒரு worst person கிடையாது ஃப்ரான்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் நம்மளோட ஆக்ஷன்ஸில் வந்து டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராருங்க. ஸோ அவங்க எல்லார்ட்டையும் கூடிய அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு இப்போ சொல்கிறாரு பாருங்க. Your parents were not anxious enough to have you learn. They preferred to put you on the work on a farm or at a mill so as to have a little more money. ஸோ உன்னோட பேரண்ட்ஸ் வந்து உன்னைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் உன்னை படிக்க வைக்கணும்னு ஒரு பயம் இல்லை அவங்களுக்கு ஒரி இல்லை அவங்களுக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை. அவங்க வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபார்ம்லன்னா என்னங்க ஒரு வயல்வெளியில் ஓகேங்களா ஃபார்ம்ஸ்லேயும் மில்லுலேயும் உன்னைய ஒரு வேலைக்கு அனுப்பிச்சா இன்னும் கொஞ்சம் அதிக பணம் வரும்ல அப்படின்னு சொல்லி மட்டும்தான் அவங்க நினச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. PM Hammond என்ன சொல்றாருங்க and I have been to blame also have I not often sent you to water my flowers instead of learning your lessons and when I wanted to go fishing did I not just give you a holiday. ஸோ என்ன சொல்கிறாருன்னா அவரோட பேரண்ட்ஸை மட்டும் இல்லைங்க. ஸோ அது அவரே எம் ஹேமன் அவரையே சொல்லிக்கிறாரு. ஸோ என்னையும் வந்து நான் ப்ளேம் பண்ணலாம். ஸோ என்னென்னு பார்த்தேன் அப்படின்னா என்னுடைய பூக்களுக்கு வந்து தண்ணி விடுறதுக்காக உன்னை நான் அனுப்பிச்சேன் லெசன்ஸை படிக்கிறது விட்டுட்டு என்னுடைய பூக்களுக்கு தண்ணி விட சொன்னேன். ஸோ நான் எப்போல்லாம் வந்து ஃபிஷிங் போகணும்னு நினச்சனோ அப்போல்லாம் உங்களுக்கு லீவ் கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாங்க. தென் ஃப்ரம் ஒன் திங் டு அனதர் அப்படின்னா ஸோ பேச ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயத்துக்கு நம்ம அப்படியே ஜம்ப் ஆகி போயிட்டே இருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எம் ஹேமனும் நிறைய பேசுகிறாங்க. பேசிட்டு கடைசி எங்கே போகிறாருன்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை பற்றிலாம் பேசுகிறாரு. ஸோ என்ன ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் பற்றி அவர் என்னங்க சொல்கிறாரு சேயிங் தட் இட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு த கிளியரஸ்ட் த மோஸ்ட் லாஜிக்கல். ஸோ வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தான் இந்த உலகத்திலே ரொம்ப அழகான லாங்குவேஜ் அது ரொம்ப கிளியரான லாங்குவேஜ் ரொம்ப லாஜிக்கலான லாங்குவேஜ்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாருங்க. தட் வி மஸ்ட் காட் இட் அமாங் அஸ் அண்ட் நெவர் ஃபர்காட் இட் பிகாஸ் when a people are enslaved as long as they hold fast to their language it is as if they had a key to the prison then he opened a grammar and read us our lesson. நாம வந்து நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வந்து பாதுகாக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னதான் நம்மளெல்லாம் வந்து அவங்க அடிமைகள் படுத்தினாலும் ஸோ நம்மளோட லாங்குவேஜை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிற
இந்த ஒரு மினிட் வரைக்கும் நம்ம வந்து அந்த நம்மளுடைய ப்ரெசன்ட்கான சாவி வந்து நம்ம கையில் இருக்குதுன்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தான் இவங்களுடைய இந்த இப்போ இவங்க ஜெர்மன் பீப்புள் இருந்து இவங்க ரிலீஸ் ஆகிறதுக்கான ஒரு சாவி அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ சொல்லிட்டு கிராமர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ஃப்ரான்ஸ் வந்து ரொம்ப அமேஸ்டாக இருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து அவனுக்கு எல்லாமே புரியுதுங்க. ஸோ அவர் கிளாஸ் எடுக்கிறாரு இல்லைங்களா, எம்ஹாமில் இருக்கிற கிளாஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப புரியுது. ஸோ அவன் வந்து திங்க் பண்ணுறான், என்னங்க திங்க் பண்ணுறான், ஐ வாஸ் அமேஸ்ட் டு see how well I understood it, all he said seemed to so easy. I think too that I had never listened so carefully and that I had he had never explained everything with so much of patience. ஸோ எதனால் நினைக்கிறாங்க, ஸோ ஏன் வந்து இப்படி புரியுதுன்னு நினைக்கிறான் அப்படின்னா இவனோட ஃப்ரான்ஸும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுறானாமாங்க. ஸோ அதே சமயம் அவங்களோட டீச்சரும் வந்து ரொம்ப பேஷன்ஸாக ரொம்ப ஒரு பொறுமையாக கிளாஸ் எடுக்கிறார் போல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ தென் ஹேமர் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். It seemed almost as if the poor man wanted to give us all he know before going away and to put it all our heads at one stroke. After the grammar, we had a lesson in writing that day. M. Hamel had new copies for us and written in a beautiful round hand, France, Alsace. They looked like little flags floating everywhere in the schoolroom, hung from the rod at the top of our desk. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம் ஹேமல் வந்து இன்றைக்கி ஒரே நாளில் அவருக்கு தெரிஞ்ச மொத்த விஷயத்தையும் வந்து இவங்களோட ஹெட்டில் போட்டணும், இவங்களுக்கு புரிய வச்சுன்ற மாதிரி நினைக்கிறாரு போல அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ஃப்ரான்ஸ். கிராமரில் வந்து ஒரு லெசன் எடுத்தார். அண்ட் தென் வந்து ஹேமல் வந்து என்னங்க பண்ணிக்கிறாரு, நியூ காப்பீஸ் ஆஃப் ரிட்டன் ரொம்ப ஒரு அழகாக ஃப்ரான்ஸ் அல்சாஸ்ன்னு தனித்தனியாக பேப்பர்ஸில் நிறையா பேப்பர்ஸில் எழுதி வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா ஃப்ளாக் மாதிரி மேலே இருக்கிற கம்பியில் வந்து ஃப்ளோட் பண்ண விட்டுருக்காருங்க அந்த கிளாஸ் ரூமில். சரிங்களா, ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. யூ அவுட் டு ஹவ் சீன் ஹவு எவ்ரி ஒன் செட் டு ஒர்க் அண்ட் ஹவு குவைட் இட் வாஸ். த ஒன்லி சவுண்ட் வாஸ் ஸ்க்ராச்சிங் ஆஃப் த பென்ஸ் ஓவர் த பேப்பர். Once some beetles flew in, but nobody paid attention to them, not even the littlest ones who worked right on the tracing their fish hooks, as if that was French too. எல்லாரும் இந்த ஸ்கூலில் இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குவைட்டாக ரொம்ப ஒரு அதாவது அவங்க ஒர்க்கை மட்டுமே ப்ராப்பராக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒன்லி சவுண்ட் அந்த இடத்துல என்ன சவுண்ட் கேட்டிருக்குன்னா அந்த பென் வந்து அந்த பேப்பரில் எழுதக்கூடிய அந்த சவுண்ட் மட்டும்தாங்க கேட்டிருக்கு. ஸோ ஒன்ஸ் சம் பீட்டில்ஸ் ஃப்ளோ இன் but nobody paid attention to them, not even the littlest ones who worked right on tracing their fish hooks, and if that was French too. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ வந்து இந்த பீட்டில்ஸ்னு சின்ன பூச்சிகள் மாதிரி பறக்கிற பூச்சிகள், ஸோ அதெல்லாம் வந்து உள்ள வருதாமாங்க. ஸோ அதை கூட யாரும் கவனிக்கலாங்க, கொஞ்சம் கூட கவனிக்கலாங்க. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிட்டில் ஒன்ஸ் அப்படின்னா ஸோ சின்ன குழந்தைங்களும் அந்த கிளாஸில் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க கூட அது கவனிக்கலாமாங்க. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூஃபில் வந்து அந்த ரூஃப் பீஜியன்ஸ் கூட் வெரி லோ. ஸோ வந்து பீஜியன்ஸ்னால் புறாக்கள்லாம் வந்து அந்த ரூஃப் மேலே உட்காந்து சவுண்ட் கொடுக்குதுங்களாம். ஸோ அவர் வந்து ஃப்ரான்ஸ் என்ன நினைக்கிறாருன்னா ஸோ இந்த புறாக்களை கூட ஜெர்மனில் பாட வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. வில் தே மேக் தம் சிங் இன் ஜெர்மன் ஈவன் த பீஜியன்ஸ் அப்படின்னு நினைக்கிறாருங்க. ஸோ அந்த வந்து whenever I looked up from my writing, I saw M. Hamel sitting motionless in his chair and gazing first at one thing, then at another thing, and if he wanted to fix in his mind just how everything looked at in that little school room. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம் ஹேமல் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா அந்த கிளாஸில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமா வந்து ரொம்ப அவருடைய சேரில் உட்காந்து மோஷன்லெஸ்ஸாக இருக்காராமாங்க. ஸோ வந்து அசையாமல் ஒவ்வொரு விஷயமும் ஷார்ப்பாக வந்து பார்க்குறாருங்களாம். ஸோ என்ன நினைக்கிறான்னா எம் ஹேமல் வந்து அதாவது அவர் 40 இயர்ஸாக அந்த கிளாஸில் இருக்கிறார் இல்லைங்களா, ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பார்த்து அவரோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த 40 இயர்ஸ் சேம் பிளேஸில் இருந்துக்காரு. ஸோ அந்த கார்டன் அந்த விண்டோஸ் வெளில அந்த கார்டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் பெஞ்சஸ் மட்டும் டெஸ்க் அண்ட் பெஞ்சஸ் மட்டும்தான் தேஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ வான் ஸ்மூத் அது மட்டும்தான் தேஞ்சிருக்கு. அண்ட் தென் வால்நட் ட்ரீஸ் இந்த கார்டனில் வந்து ரொம்ப டாலராக வளர்ந்துருக்கு. அந்த ஹோப் வைன் ட்ரீஸ் வந்து எம் ஹேமல் அவரே வந்து பிளான் பண்ணதுங்களாம். ஸோ அது வந்து இப்போ விண்டோ உயரத்துலேருந்து ரூஃப் உயரத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு ஹார்ட் பிரேக்காக இருக்காதுங்களா. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு போகணும் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா. டு ஹியர் ஹிஸ் சிஸ்டர் மூவிங் அபவுட் த ரூம் அபவ் பேக்கிங் their trunks they must leave to the country next day. ஸோ அவங்களோட சிஸ்டர் வந்து அந்த ரூஃபுக்கு மேலே வந்து நடந்துக்கிட்டே இருக்கலாங்களாமாங்க. ஸோ மேபி அவங்களோட ட்ரங்க்ஸ் வந்து அவங்க பேக் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லைங்களா, ஸோ அந்த கண்ட்ரி நாளைக்கு விட்டு வெளியேறதுக்காக. பட் he had the courage to hear the every lesson very last. After the writing we had the lessons in history. ஸோ வந்து இப்போ இந்த கிராமர் இப்போ ஃபஸ்ட்டு கிராமர் பார்த்தாங்க. அந்த வந்து என்ன பண்ணாங்க, ஸோ ஃப்ரான்ஸ் அல்சாஸ்ன்னு அந்த எழுதி பார்த்தாங்க. ஸோ ரைட்டிங் கிளாஸ் மாதிரி பண்ணாங்க. ஸோ அந்த வந்து இப்போ ஹிஸ்ட்ரியில் ஒரு லெசன் பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட லாஸ்ட் லெசன் வந்து எந்த சப்ஜெக்ட்லங்க, ஹிஸ்ட்ரியில். ஓகேங்களா, ஸோ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா பேபிஸ் வந்து சேன் பண்ணுறாங்க, பேபி பூன்னு சொல்லி அவங்களும் சேன் பண்ணுறாங்க. என்னங்க அந்த அவங்களுடைய
அந்த ப்ரைமரி கிளாஸ் லெசன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேபின்னு என்ன சொல்கிற வராது அப்படின்னா இந்த நம்மளும் வந்து டேபிள்ஸ்லாம் சொல்லி பார்ப்போம்லங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களாங்க. ஆமாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓல்டு ஹாசர் இருந்தார் பார்த்தீங்களா, அந்த பெரிய ஸ்பெக்டக்கல்ஸ் போட்டுக்கிட்டு அவரும் அந்த பேக் பெஞ்சில் உட்காந்து அவரும் அவருடைய ப்ரைமர் கையில் எடுத்துக்கிட்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாமே சொல்லி பார்க்குறாராமாங்க. ஸோ அது அவர் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாருங்களாம். ஓகேங்களா, ரொம்ப எமோஷனலாக இருக்குதுங்களாம். ஸோ அதை கேட்கும்போது இவங்களுக்குலாம் ரொம்ப ஃபன்னியாக இருக்குது, பட் அதே சமயம் அழுகையும் வருது. ஹவ் வெல் ஐ ரிமெம்பர் இட் த லாஸ்ட் லெசன். ஸோ அந்த லாஸ்ட் லெசன் வந்து நம்ம ஃப்ரான்ஸுக்கு வந்து அவ்வளோ நல்லா ரிமெம்பராக இருக்காமாங்க. All that once the church clock struck 12, then the Angelus. At the same moment, the trumpets of the Persians returned from the drill sounded under our window. Church clock வந்து கரெக்டாக 12 ஆன உடனே இதாக இருக்குங்க, அந்த பெல் அடிச்சிருக்கு. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா ஆஞ்சலஸ்ன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவங்க சர்ச்சில் வந்து ஒரு பாட்டு பாடுவாங்களாமாங்க. ஸோ அதான் at the same moment இந்த டைமில் பிரஷியன் சோல்ஜர்ஸ்லாம் வந்து அவங்களுடைய அந்த பயிற்சியிலேருந்து திரும்பி ரிட்டர்ன் வராங்களாமாங்க. ஸோ அவங்களோட ட்ரம்பட்ஸ் அந்த மியூசிக் வாசிப்பாங்க இல்லைங்களா, ஸோ அதையும் வாசிச்சுட்டு அவங்க அவர் எம் ஹேமல் என்னங்க எழுதுறாரு, விவ்லா ஃப்ரான்ஸ் அப்படின்னு எழுதுறாரு இல்லைங்களா. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கலாங்களா. எம் ஹேமல் stood up very pale in the chair. I never saw him look so tall. ஓகேங்களா, அதாவது ஒரு எம் ஹேமல் எந்திரிச்சு நிற்கிறாருங்க. ஸோ அவ்வளோ ஹைட்டாக பார்த்ததே இல்லைங்களா. மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ said he, but something choked him. He could not go on. ஸோ என்ன எம் ஹேமல் என்னன்னு சொல்கிறாரு, மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் தென் ஐன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு, பட் அவரால் முடியல. சரிங்களா, வார்த்தைகள் அப்படி வரல அவருக்கு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, then he turned to the blackboard, took a piece of chalk, and bearing on with all his might, he wrote a large as could he, Vive la France. Then he stopped and leaned his head against the wall, and without a word he made a gesture to us with his hand. School is dismissed, you may go. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம் ஹேமல் வந்து பேச முடியாமல் போர்டில் திரும்பி விவ்லா ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறாருங்க. ஓகேங்களா, ஸோ விவ்லா ஃப்ரான்ஸ் மீன்ஸ் என்னங்க, லாங் லிவ் ஃப்ரான்ஸ் அப்படின்னு மீனிங்க. ஓகேங்களா, விவ்லா ஃப்ரான்ஸ் மீன்ஸ் லாங் லிவ் ஃப்ரான்ஸ். ஸோ அப்படின்னு வந்து எழுதிட்டு அவரால் பேசக்கூட முடியலையாமாங்க. ஜஸ்ட் கையிலேயே கெஸ்டர் காட்டுறாருங்களாம். என்னென்னா செய்கை மூலியமாகவே ஸ்கூல் டிஸ்மிஸ்டு நீங்களாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ அவ்வளோதாங்க லெசன் முடிஞ்சுதுங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வந்தால் ஷுவராக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.